புற்றுநோயால் வர தலைவலி காலையில் நல்லா தூங்கி எழுந்துக்கும் போது வரும். இல்லை தூங்க முடியாமல் தலைவலிக்கும். இந்த தலைவலி வரும்போது வாந்தி வரலாம். இது மாதிரி ஒரு சிம்டம் இருந்ததுன்னா அப்போ கட்டாயம் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ தலை புற்றுநோயும் உள்ளுக்குள்ளே மூளையில் வரக்கூடிய புற்றுநோயும் காமனாக ஆகிடுச்சு. ஆனால் காமன் காஸ் ஆஃப் தலைவலி பார்த்திங்கன்னா ஒரு கண் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், தண்ணி சரியாக குடிக்காட்டி கூட தலைவலி வரும். அதனால் டாக்டர் சொல்லிட்டாரு எனக்கு தலைவலிக்குது போய் சிடி ஸ்கேன் எடுக்கிறேன்னு ஓடாதீங்க. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம பெரிய பிரச்சனை, சமூக பிரச்சனை என்னென்னா ஃபேமிலி டாக்டர் அப்படின்ற கான்செப்ட் போயிடுச்சு. இன்றைக்கி அமெரிக்காவை போனீங்களும் யூகே போனீங்கன்னா அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் சொன்னால் தான் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க முடியும். நேராக ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்துக்க வேண்டி வந்துடுத்து. ஒரு எமர்ஜென்சி ரூம் போனால் அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு முடிவு எடுத்தால் அந்த ஃபேமிலி டாக்டர் பர்மிஷன் வாங்கின்னு தான் பண்ணணும். இப்போ ஏன் அந்த ஃபேமிலி டாக்டர் ரொம்ப முக்கியம்? ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் நம்ம சுக துக்கங்களோட பங்கெடுத்துப்பார். நம்ம கம்யூனிட்டியில் அதே கம்யூனிட்டியில் இருப்பார். நம்மளுடைய ஹேபிட், நம்மளுடைய நேச்சர் அவருக்கு தெரியும். சொல்லக்கூடிய சிம்டமும் சீரியஸ்னஸும் ஒன்று தானா? ஏன்னா இப்போ ஒருத்தரோட நேச்சர் பார்த்திங்கன்னா சின்னதாக வலிக்கிறத பெருசாக சொல்லுவாங்க, ஒருத்தர் பெருசாக வலிக்கிறத சின்னதாக சொல்லுவாங்க. இது அவரை சின்ன வயசுலேருந்து அவரை ரெகுலராக பார்த்துட்டு அவரோட சமூகத்தில் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு தான், அந்த டாக்டருக்கு தான் இதோட வேல்யூ தெரியும். இன்றைக்கி பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லாருக்கும் வசதி வந்துடுச்சு. எனக்கு வயிறு வலிக்குது, நான் கூகுளில் போய் வயிற்று வலிக்கான காரணங்களை பார்த்துட்டு இதுக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை நேராக போய் பார்க்குறேன். எனக்கு முட்டு வலிக்குது, எனக்கு அதுக்கு காரணங்களை பார்த்துட்டு நான் நேராக ஆர்த்தோ டாக்டரை பார்க்குறேன்.